யூடியூபிலிருந்து பெறப்படும் வருமானத்திற்கான கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கின்றன. உலகத்துக்கே வீடியோ விருந்து படைக்கிற ஒரு பெரிய மேடை தான் யூடியூப். 200 கோடி பேருக்கும் மேற்பட்டவங்க இந்த யூடியூபை ஆக்டிவா பயன்படுத்தி வராங்க. We're so happy to be here. Look how beautiful everything is. ஏன் வீட்டுல நம்மளை யாருமே மதிக்க மாட்டுறாங்க? ஒருவேளை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்திருப்பாங்களோ? கிரியேட்டர்கள் பலரும் இதுல வீடியோ போட்டு காசு பாக்குறாங்க. பணம் சம்பாதிக்க ஆரம்பத்துல என்ன வீடியோனாலும் போடலாம்னு இருந்தது. அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் இவ்வளவு மணி நேரம் பார்க்கணும்னு சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க. இப்போ 2025ல ஒரு மெகா கிளீனிங் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு தான் மதிப்பு. ஸ்பாம் வீடியோக்கள், ஒரே கண்டென்ட்டை திரும்ப திரும்ப போடுறது, ஏஐ வச்சு உருவாக்குன சவுண்டு, படம்னு எதுக்குமே இனி காசு இல்லை. கம்மியான தரம் அல்லது காப்பி பேஸ்ட் கண்டென்ட் போடுற கிரியேட்டர்களுக்கு இனி வருவாய் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஏஐ வச்சு சும்மா 2 நிமிஷத்துல வீடியோ பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூன்னு காசு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி ஏமாற்றம் தான். உண்மையான, வித்தியாசமான, தரமான வீடியோ போடுற கிரியேட்டர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தரமான கண்டென்ட் வந்தா மக்கள் இன்னும் அதிக நேரம் யூடியூப்ல இருப்பாங்க, விளம்பரம் நிறைய ஓடும், யூடியூபுக்கும் லாபம் கிடைக்கும்னு இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. நியூ சேஞ்சஸ் இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இனி யூடியூப்ல உண்மையிலே தரமான புத்தம் புது வீடியோக்களை பார்க்கலாம்னு நம்புவோம். புதிய தலைமுறைக்காக சுஜாதா.